வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் தமிழக வளர்ச்சி குறித்து கோரிக்கை மனு அளித்தார். அதில் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், எய்ம்ஸ் பணிகள் விரைவுபடுத்துதல், மதுரை ஏர்போர்ட் ரன்வே விரிவாக்கம் இடம்பெறாதது வருத்தமளிக்கிறது என மாமதுரையர் தலைவர் முனைவர் திருமுருகன் கூறினார். தென் தமிழகத்தை புறக்கணிப்பு போல் அமைந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், தென் தமிழகத்தில் குறிப்பாக மதுரையை மையப்படுத்தி எய்ம்ஸ் மருத்துவமனை, விமான நிலைய விரிவாக்கம் திட்டம், தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை திட்டம், மெட்ரோ திட்டம், இந்த ஆகிய 4 திட்டங்கள் ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களுக்கு நிதி ஆதாரத்தை கேட்பதை விட்டுவிட்டு வட மாநிலத்தில் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட திட்டத்திற்கு நிதியை கேட்பது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் தொழில் அதிபர்களுடைய, தொழில் முனைவோர்களுடைய கோரிக்கையாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக தென் தமிழகத்தில்தான் அதிக தொழிற்சாலையிலும் தொழில்துறையினரும் இருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் விரைவாக செய்யப்பட்டு தெரிந்தால் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை தென் தமிழகத்தில் உருவாக்க முடியும் என்பதனை எந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே இனி வருங்காலங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பிரதமரை சந்தித்து இத்திட்டத்துக்கான கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அப்பள வடகம் மோர்வத்தல் சங்கத்தின் சார்பாகவும் மாமதுரை அமைப்பின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். சேது சமுத்திர திட்டம் கிடப்பில் போட்டிருக்கு. அது விரைவாக கொண்டு வந்து முடித்தால் தற்போதைய இருக்க அரசுக்கு நற்பெயர் கிடைக்கும். காரணம் என்னென்னா, கப்பல் போக்குவரத்து தமிழகத்தில் இருந்து இலங்கை செல்வதற்கான வழிகளை ஏற்படுத்த விடுக்கும், ஏற்றுமதியை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை விமான நிலையம் கார்கோ வளாகத்தில் பார்சல் ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. பாதுகாப்பு படை வீரர்கள் பார்சலில் வெடிபொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என சோதனை செய்தனர். வெடிபொருள் எதுவும் இல்லை. சுங்க அதிகாரிகள் பார்சலை திறந்து பரிசோதித்தனர். அதில் வெளிர் வெள்ளை நிற பவுடர் இருந்தது. அந்த பார்சலில் மருத்துவ ரசாயன பவுடர் என எழுதப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த அதிகாரிகள் பார்சலில் குறிப்பிடப்பட்டிருந்த செல்போன் எண் மற்றும் முகவரியை தொடர்பு கொண்டனர். ஆனால் அவை அனைத்தும் போலியானவை என தெரிந்தது. பவுடரை சென்னையில் உள்ள ரசாயன ஆய்வு கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு நடந்த ஆய்வில் அந்த பவுடர் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமின் போதைப் பொருள் என தெரிய வந்தது. பார்சலில் 5 கிலோ போதைப் பொருள் இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு 5 கோடி ரூபாய் என சுங்க அதிகாரிகள் கூறினர். போதை மருந்து கடத்தல் கும்பலை சுங்க அதிகாரிகள் தேடுகின்றனர். மத்திய அரசு சார்பில் இளமையில் கல் என்ற கருத்தை மையமாக வைத்து பள்ளி மாணவர்களுக்கான கைவினைப் பொருட்கள் பயிற்சி புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் துவங்கியது. மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் புகழ்பெற்ற 4 கைவினை கலைஞர்கள் கலந்து கொண்டு கைவினைப் பொருட்களை எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சியில் காகிதக்கூழ் பொம்மை, களிமண் மண்பாண்டங்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பது குறித்து வல்லுநர்கள் கற்றுக் கொடுத்தனர். மத்திய அரசின் சார்பாக கிராஃப்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் CDAP ஸ்கூல்ல போய் பசங்களுக்கு, அதாவது இளமையில் கல் அப்படி சொல்ற மாதிரி பசங்களுக்கு 3 நாள் ப்ரோக்ராம் 4 கைவினை கலைஞர்கள் மாஸ்டர் கிராஃப்ட் பர்சன் அவார்டு வின் பண்ண மாஸ்டர் கிராஃப்ட் பர்சன் வச்சு 4 வகையான கைவினை பொருட்களை எவ்வாறு செய்வது அது நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு வந்திருக்கோம். முக்கியமா அரசு மேல்நிலை பள்ளிகள்ல நம்ம இதை சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த மாதிரி பண்றப்ப மக்கள், நம்முடைய மாணவர்கள் கைத்தொழிலை எப்படி கத்துக்கிறது, அதனால என்ன பலன், வருங்காலத்துல கைவினை பொருள்ல ஏற்றுமதி செய்வது எப்படி, அவர்களை ஒரு தொழில் முனைவராக எப்படி மாற்றுவது, அந்த கலையில ஒரு ஈடுபாட்டை கொண்டு வரும் ஒரு நோக்கத்தோடு 3 நாள் ப்ரோக்ராம் இன்னைக்கு இங்க நாங்க நடத்துறோம். இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம மாணவர்கள் இளமையிலேயே, இந்த வயசுலேயே அவங்க பசுமரத்தாணி போல அவங்க மனசுல இது பதியும். இதனால் வருங்காலத்துல அவங்க படித்த படிப்போட இது ஒரு தொழிலாக அவங்க ஏத்துக்கலாம். அதனால ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். நம்முடைய பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இது நீரை அகற்றாதுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி நம்ம கைவினை பொருள் பாரம்பரிய தொழில அழியாமல் நலிவடையாமல் இதை கத்துக்கிறதுனால இது மென்மேலும் வளரும். அதனால இளைய சமுதாயத்தை நாங்க மனசுல வச்சுக்கிட்டு
ஸ்கூல்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். பேப்பர் மேஷிங் காகித கூழ்ல செய்யற ப்ராடக்ட் பண்ணி செய்யறாங்க. இன்னொரு சார் வந்து பாட்டரி, அதாவது மண் பாண்டம், களிமண்ணாலான மண் பாண்டங்கள் எவ்வாறு செய்வது அது சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு மேடம் வந்து கைவினை கலைஞர் மேடம் வந்து பனை ஓலையால் ஆன பொருள் எவ்வாறு செய்வது அது சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னொரு சார் வந்து ஸ்டோன் கார்விங், ஸ்டோன்ல கல்லாலான கலை சிற்பங்களை எவ்வாறு செய்வது அது சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம வந்து என்னதான் புத்தக படிப்பு படித்தாலும் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு மாஸ்டர் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு செயல்பாடு இது எவ்வாறு செய்வது அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த பயிற்சி வந்து கிடைக்கிறப்ப கற்றலிலும் கேட்டலே நன்றுங்கிற மாதிரி இது கேட்டு பார்த்து அந்தந்த சந்தேகத்தை அப்பப்ப அவங்க நிவர்த்தி செய்யும் போது அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பயிற்சி கிடைக்கிறது. ஆகவே இந்த கிராஃப்ட் டெமோங்கிறது வந்து நேரடியாக மாணவர்களிடையே போய் சேர்றதுக்கு 100% 100% ஒரு வாய்ப்பு. நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்களின் அதிகாரி பாபி சர்க்கார், தலைமை ஆசிரியர் சரவணன், கைவினை கலைஞர் பத்மஸ்ரீ முனுசாமி, கைவினை கலைஞர்கள் மேரி தெரசா, ரமேஷ், செந்தில், ஹேமச்சந்திரன் ஆகியோர் மாணவர்களுக்கு கைவினை பொருட்கள் தயாரிப்பது குறித்து பயிற்சி அளித்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் சிவக்கொழுந்து, ராஜவேலு மற்றும் பாஜக ராஜசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்றனர். அவர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஏற்கனவே பதவியேற்ற 2 அமைச்சர்கள் மற்றும் இன்று பதவியேற்ற 3 அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கவில்லை. எல்லா அமைச்சர்களுடைய பொறுப்பேற்று செயல்பட இருக்கின்றார்கள். நல்ல முறையில் இந்த அமைச்சரவை முழுமையாக சிறந்த செயல்பட்டு நம்முடைய புதுச்சேரி மக்களுடைய நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடும். விரைவில் நம்முடைய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கி கொடுக்கப்படும். சபாநாயகர் தேர்தல் எப்படி இருக்கோ, தேர்தல் எப்ப அறிவிப்பீங்க? சபாநாயகர் விரைவில் அறிவிக்கும். சபாநாயகர் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும்.